ஹாய் திஸ் இஸ் ரெடியோ வாட்சிங் மீ ஆன் கிரவுண்ட் டிவி. இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதாவது நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் மகாபலிபுரம். இன்றைக்கி இந்த பிளான் ஏன் வந்துச்சு அப்படின்னு எனக்கே தெரியல. ஸோ கரெக்டாக நான் இப்போ இருக்கிறத வந்து மகாபலிபுரத்துக்கு தான் உள்ளே வந்துட்டு இங்கே கார் பார்க் பண்ணியிருக்கேன். பார்க் பண்ணிட்டு ஐம் ஜஸ்ட் கம்மிங் அவுட் அண்ட் ஸ்டாண்டிங் ஹியர். என்ன பண்ணணும்னு தெரில. இன்றைக்கி ஆக்சுவலாக விநாயகர் சதுர்த்தி காலையில் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அப்புறம் சரி ஏன் நம்ம மகாபலிபுரம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு நான் வாட்டு கிளம்பிட்டேன். அண்டு இன்றைக்கி என்ன இருக்குன்னு தெரியல. நான் வாட்டுக்கு நான் போட்டேன் 1.5 மணி நேரம் காமிச்சு சரன்னு வந்துட்டேன். And if I'm just going to see what is here and try to make a quick vlog out of it. So yeah, let's see what Mahabalipuram has to offer. And இது மாதிரி என்ன இருக்குன்னு எனக்கு ஏதோ ஒரு பெரிய பாறைலாம் இருக்கும், சிற்பம்லாம் இருக்கும் தெரியும். பட் அதை தவிர எதுவுமே தெரியாது. ஸோ I'm completely going blank spaced. ஸோ லாஸ்ட் டைம் அந்த இது நடந்துச்சுல, பேர் என்ன செஸ் ஃபங்க்ஷன்லாம் இங்கே நடத்தினாங்க. ஸோ அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுவும் நான் வீடியோ எதுவும் பார்க்கல. பட் let's see how it is going to be and try to vlog it out. So yeah. ஸோ மகாபலிபுரம் என்ட்ரு ஆகிறப்ப வந்து ஒரு 50 ரூபா வாங்கினாங்க. உள்ளே போனால் அதுக்கு 50 ரூபா, போயிட்டு உள்ளே ஸ்டே பண்ணால் 75 அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே உள்ள பார்க்கிங்க்கு ஐ திங்க் தேர் 60. பார்க்கிங் உள்ளே பண்ணதுக்கப்புறமே டேரெக்டாக பீச் இருந்துச்சு. சரி ப்ரொசீஜரெல்லாம் உள்ளே வரான்னு சொல்லிட்டு இது வந்திருக்கேன். ஸோ டு சி வாட் திஸ் பிளேஸ் ஆஃப் டு ஆஃபர். ஸோ நின்றுருக்கோம். அவங்க ஃபுல்லாக எல்லோரும் வேன் எல்லாம் வந்துருக்கு. வீக்கெண்டுன்றனால சூப்பர் விநாயகர் சதுர்த்தின்றனால லீவு. ஸோ ஸ்கூல் சில்ட்ரன் ஃபேமிலி பார்க்குறாங்க. ஸோ குதிரைலாம் இருக்குது. என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் நிறைய விஷயம் என்ஜாய் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஐ ஜஸ்ட் ஷோ யூ வாட் அண்ட் ஆல் ஆர் தேர் அண்ட் ஸோ தட் யூ கேன் கம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ ஹியர் இன் சென்னை இட் இஸ் ஜஸ்ட் 1.5 hour drive and place is very nice. அண்ட் இன்றைக்கி வெயிலே இல்லை சுத்தமாக. அதனால் ஐ திங்க் இட்ஸ் வெரி குட் திங் தட் there is no heat per se because I'm wearing black or else I will be sweating like a pig. So yeah, let's see how it goes. ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து கடையாக இருக்குது. இதில் வந்து இந்த பாசி விற்கிறது, ஊசி விற்கிறது, நம்ம விற்கிற மாதிரி மாங்காய் விற்கிறது, பைனாப்பிளை கட் பண்ணி போட்டு பாக்கெட்டில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஐம் ஜஸ்ட் லுக்கிங் அட் ஆல் த ஸ்டோர்ஸ் தட் ஆர் ஹியர் லைக் யூ கேன் பை எனிதிங் தட் யூ வாண்ட். அண்ட் எனக்கு தெரில ஒன்றும் என்னோட பிஸ்னஸ் ஆகுன்னு தெரில. இட் ஜஸ்ட் ஈட்டிங் ஐட்டம்ஸ் அண்ட் ஷாப்பிங் ஐட்டம்ஸ் அவங்க தான் இருக்குது. இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன் பீச்சுக்கு. ஸோ ஐ ஹவ் டு கோ டு த பீச். ஐ ஹவ் டு சி வாட் தேர் இஸ். அண்ட் ஈஸ்வர் டெம்பிள்னு ஒன்று இருக்குது. அதுதான் இந்த இதுவான்னு தெரில. நான் வந்து இன்னும் கூகுள் எதுவும் ஓப்பனே பண்ணல. கூகுள் ஓப்பன் பண்ணால் எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் ஃபார் வாட் இட் இஸ் ஸோ தட் ஐ கேன் ட்ரூலி ஃபைண்ட் வாட் இஸ் தேர் டு பி எக்ஸ்ப்ளோர்டு. இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரிங் ட்ரிப் அப்படின்றத நான் நினச்சிக்கிறேன். பட் இட் இஸ் நாட் குட் பி எக்ஸ்ப்ளோரிங் ட்ரிப் பிகாஸ் ஐ ஹவ் டு கோ அண்ட் ஆஸ்க் அண்ட் ஸ்டஃப். அண்ட் இது வந்து சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குன்றனால பெருசாக நான் எக்ஸ்ப்ளோரிங் சொல்ல முடியாது. பட் யா, ஸோ உள்ளே போய்ட்டு எனக்கு பார்ப்போம். சரி, பீச்சோட கனெக்ட் பண்ணுற ரோடுக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட்டில் ஃபுல்லாக தே ஹேவ் ஷாப்ஸ் அண்ட் பீப்புள் ஆர் வாக்கிங். அண்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த ஐட்டம்ஸு அண்ட் தொப்பி, கண்ணாடி இதெல்லாம் இருக்குது. ஸோ ஐ திங்க் திஸ் பிளேஸ் இஸ் வெரி நைஸ் பிகாஸ் இட்ஸ் அ வெரி குட் பிளெண்ட் பிட்வீன் நார்மல் டூரிசம் ஸ்பாட் அண்ட் பீச் டுகெதர். ஸோ நம்மளை அந்த கோயில் சுற்றிலாம் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தா என்னன்னு தெரியலையா, பார்க் சம்திங் பார்க் மாதிரி அந்த பக்கம் இருக்குது. எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. அது நல்லா இருக்காண்ணா. பட் இந்த மாதிரி பிளேஸ்க்கு ஏதாவது கோலோடு வந்தால் மட்டும் தான் ஈஸின்னு நினைக்கிறேன். இல்லாட்டி என்ன பண்ணுறோன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு இந்த கடையிலையும் பிடிக்க முடியல. இந்த கிளம்பி நம்ம என்ன பார்க்காது, நம்மளுக்கு பார்க்குறக்கு ஒன்றும் இருக்காது. கிளம்பி பார்த்தா என்ன வேணும்னு கேட்பேன், நமக்கு எது வேணும்னு நமக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட் இந்த பக்கம் போவோம். அந்த பக்கம் பயங்கர க்ளீனாக இருக்குங்க அநியாயத்துக்கு. ஸோ அதுக்கும் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் போகலாம். And these people are like having a chill time, you know, having the stores and stuff. So yeah. ஸோ இது கிட்டத்தட்ட அந்த நம்ம மெரினா பீச் மாதிரி தான் இருக்குது. பட் இட் கம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் யூனோ வைப் ஆல் டுகெதர். லைக் அங்கே வந்து எல்லாமே ரொம்ப இதாக இருக்கும். இங்கே ரொம்ப கன்ஜஸ்டடாக ஒரு டேரெக்டாக ஒரு ரூட் கூட்டு போகுது. அண்ட் ஜஸ்ட் வாக்கிங் டு த எண்ட் ஆஃப் த பீச் டு சி வாட் தேர் இஸ். இது பீச் மட்டும் தானே. அப்போ அந்த ஆர்கிடெக்சர் எங்கே? ஓ, அதெல்லாம் தான் ஆர்கிடெக்சர். ஒன்று பீச் அதான் ஆர்கிடெக்சர் நினைக்கிறேன். அதனும் ஸோ பீச் போய் பார்த்துட்டு சி ஹவ் இட் இஸ் அண்ட் தென். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கம் டு தி பீச் ஆல் டுகெதர் அண்ட் த பீச் இஸ் ஃபினாமினல். அண்ட் தேர் ஆர் இதுக்கு பேர் என்னது, கோட்டா. கோட் இல்லை, இதுக்கு ஒரு ஹார்ஸு. அண்ட் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. நான் இவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. பட் அது வந்து சீன் யூனோ பீச் தட் இஸ் திஸ் க்ரௌடட். ஸோ சென்னை மெரினா பீச்லாம் எவ்வளோ இதாக இருக்காதுல்ல. ஸோ இட்ஸ் ரியலி க்ரௌடட் அண்ட் பீப்புள் ஆர் ஹேவிங் த டைம் ஆஃப் தேர் லைஃப்ஸ். ஸோ இதான் மகாபலிபுரம் பீச்சுன்னு மேப்பில் வந்துச்சு. ஸோ அதனால் இங்கே வந்திருக்கேன். அண்ட் பீப்புள் ஆர் யூனோ என்ஜாயிங் லாட். ஏமா தனியாக எங்கேயும் வந்ததே கிடையாது. ஸோ
எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ தான் வந்து ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு வெயில் ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதனால ரொம்ப ஒன்றும் இது பண்ணுற மாதிரி தெரில. ஸோ இங்கேயுமே 2-3 பேர் குதிரைலாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் பேர் ஒருத்தர் அப்புறம் as you can see குதிரை ஓட்டுறாங்க. அண்ட் தேர் ஹேவிங் த டைம் ஆஃப் தேர் லைஃப். யாரோ ஒரு குழந்தை வந்து இது கட்டிட்டு இருக்கு, காசு கட்டிட்டு இருக்கு. அதை குதிரை வந்து உடக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. இட்ஸ் வெரி குட். அண்ட் நான் அதுக்கப்புறம் அந்த பக்கம் தான் அந்த ஆர்கிடெக்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் போய் பார்க்கணும். லெட்ஸ் கோ அண்ட் see how that is. ஸோ இப்போ பீச் போயிட்டு இருந்தாச்சு. அண்ட் அடுத்து போகிறது வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிற இடத்துல. இதில் புக்கிங் ப்ராசஸ் பயங்கர கஷ்டமாக வச்சுருக்காங்க. அது ஏதோ ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் உங்கள் பேரை போடுங்க, அதுக்கப்புறம் உங்களோட ப்ரூஃப் ஏதாவது போடுங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து பேமெண்ட் போங்க, இல்லை ஏதாவது ப்ரௌசரில் போட்டு ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது உள்ள நான் சொன்னல அந்த க்ரீனாக இருக்குது நல்லா தான். ஸோ இது ஃபுல்லாக போயிட்டு வரலான்ட்டு வந்துட்டேன். இதில் நீங்கள் ஏதாவது ஷாப்பிங் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு யூஸ். அப்படி இல்லைனா இதில் எந்த யூஸுமே கிடையாது. யூ கேன் ஸ்கிப் இட். நீங்கள் பீச்லாம் போய் என்ஜாய் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அங்கே போனால் நல்லாயிருக்கும். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் இன் டு த க்ரீன் ஹெரிட்டேஜ் மான்யூமெண்ட் இந்தியா சம்திங் லைக் தட். ஸோ இதுக்கு தான் வந்து 35 ரூபா டிக்கெட்டு. ஸோ நான் ஒன்று எடுத்துகிட்டு இப்போ உள்ளே போகிறேன். இல்லை பேன் கார்டு எடுத்துலாம் கேட்குறாங்க. இந்த கேப் போட்டு உள்ளே போக வேண்டியதான். ஸோ சார். ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆர்கியாலஜிக்கல் அந்த பிளேஸு. ஸோ உள்ளே வந்து ஆக்சுவலாக இட்ஸ் ரியலி குட். நான் சொன்னேன் இல்லையா க்ரீனாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, சூப்பராக இருக்குது. இங்கே வெயில் இல்லாதனால கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ நம்ம இருக்கிறது வந்து என்னென்னா, இது வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள பாத்து. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ பாத்வே தட் இஸ் லீடிங் டு இட். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வாட் யூ கோயிங் டு டூ நவ் இஸ் ட்ரை டு கோ தேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பீயிங் பில்ட் இன் சைட். அண்ட் அது இஸ் ரியலி குட். இவ்வளோ நேரம் பயங்கர வெயில் பாருங்கள், எவ்வளோ பேர் இருக்குன்னு பாருங்கள். ஐம் லைக் ஸ்வெட்டிங் லைக் அ பிக். ஸோ நவ் இஃப் யூ கோ தேர், அங்கே அந்த இது இருக்குங்களா, அது என்னது இதெல்லாம் நம்ம வந்து இடத்துல பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் இருக்குது. அண்ட் vlogging. அண்ட் பயங்கர கூட்டமாக இருக்கிறனால நல்லதும் பெருசாக பேசணும்ல. ஸோ I'm just vlogging what I can. அண்ட் ஸோ அப்பப்போ இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பட் த டைம் இஸ் நவ் ஐ திங்க் 4:30 I guess. ஸோ நான் ஒரு 5:05 சன்செட் எதாவது பார்க்கணும் இருந்துச்சுன்னா பார்த்து சட்டை பண்ணணும் இருக்கும். ஸோ இப்போ இங்கே உள்ளே வந்துட்டோம். இந்த இடம் எப்படி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இது இருக்குல்ல, அது பேர் என்ன, ஓ மேலே ஆசை தான், அந்த மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக கல்லாக போட்டு வச்சுருக்காங்க. சோழ ஆண்ட பரம்பரை மாதிரி இருக்குது. அண்ட் யூ ஹேவ் ஆல் தீஸ் திங்ஸ் புட் டுகெதர். அண்ட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு த ஆர்கிடெக்சர் தட் இஸ் கோயிங் டு பி. நம்ம அங்கே தூரத்துலேருந்து பார்த்தோம்ல, அந்த ஆர்கிடெக்சர் இங்கே இருக்குது. யூ கேன் see that one. அண்ட் இந்த கல்லாம் எதுக்குன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ த ஆர்டிஃபிஷியல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இட். பட் these are all very old ஸ்டோன்ஸ். அது மட்டும் எனக்கு தெரியும். ஏதாவது ஹைரோக்ளிஃபிக்ஸ்லாம் இருக்கான்லாம் தெரில. இதுக்கு இத்தனை மாடு பண்ணியிருக்காங்கன்னு தெரில. சரி, இதில் பாதி இது உடஞ்சலாம் இருக்கு, மூக்கு எல்லாம் உடஞ்சி தான் இருக்குது. அண்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. அண்ட் வெயில் ரொம்ப இல்லாதப்பையும் வந்து இவ்வளோ ஹாட்டாக இருக்குது. வெயில் இருந்துச்சுன்னா நான் செத்துருக்கேன். இங்கே பாருங்க, விஜய் ஃபேன். விஜய் 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 தளபதி கோட்டு பார்த்தது ஒரு ஆஃப்டர் மேட்ச்னு நினைக்கிறேன். சரியா? And I'm just going to go inside. Okay, come. So this is beautiful, man. It really is beautiful. The architecture and இது மேஸ் மாதிரி இருக்குது பாருங்க. இப்படி தான் வழியான்னு தெரில. பட் மணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-5:15 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது முடிச்சிட்டோம்னா எல்லாருக்கும் லீவ். ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 1.5 hours ஆயிரும். போயிட்டோம்னா கற்றுக்கிட்டு will be good and people are having a blast, as you can see. And yeah, இதோட சிக்னிஃபிகன்ஸ்லாம் நான் வந்து பேச போகிறதில்ல. I'm just going to look at the architecture and enjoy it. ஸோ எல்லாருமே ஃபோட்டோஸ் தான் எடுத்துருக்காங்க. இட்ஸ் லைக் ஃபோட்டோ ஷூட் மீனியா லொக்கேஷன் மாதிரி தான் இருக்குது. அண்ட் this is the வாட்டர்னு எனக்கு தெரியல. this is the so and so. அங்கே இருக்குது. I think it's on the location on the north base of Shore Temple. Pallava Kings ஓடுது. Second temple is Rajasimha Pallava Ishwara Deva. Third temple is Pallikundalai something. என்ன இருக்குன்னு தெரியல. பட் ஏதோ ஒரு கோயிலாக தான் இருந்திருக்கு. It was built as a temple, I guess. But it's built really nice. And we are just going to explore it. But there's எதுவும் இல்லை நினைக்கிறேன் சுற்றி. It's just normal temple like structure and nothing surrounding it. As you can see, there's nothing there.
பட் அங்கே பாருங்க சன்லைட் செம்மையாக இருக்கா. யா ஸோ சுற்றி பார்க்கணுன்னா ஐ திங்க் டன் அண்ட் வி கேன் லீவ் பார்த்துட்டு அந்த வந்து ஒரு பெரிய கல் மாதிரி ஒன்று இருக்குங்களா, அது எங்கே இருக்குது, அதுதான் எங்கே இருக்குன்னு தெரியல. அதை கொண்டு போய் முடிச்சு நம்ம இதெல்லாம் இதுக்குள்ளே இதெல்லாம் போகிறதெல்லாம் ப்ரோஹிபிட்டட்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் கேன் கோ அண்ட் செக். யா ஐ திங்க் தட்ஸ் வெரி மச் இட். இந்த 2 மணி நேரத்தில் வெயில் இறங்கிறோம். ஸோ வி கேன் லீவ். குரங்கெல்லாம் இருக்குது முருகேசா அப்படின்ற மாதிரி. ஸோ நான் முடிச்சு திருப்பி கிளம்பிட்டேன். அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 5:30 ஆர் சம்திங், 5:20 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஐ நீட் டு லீவ். நீ பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நான் அந்த ஒரு பெரிய ராக் மாதிரி ஒன்று இருக்கும், அதை பார்க்கணும்னு நினச்சேன். பட் அது எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு எனக்கு போகிறதுக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதில் போய்ட்டுலாம் ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. பட் எவ்ரிபடி ஹியர் இஸ் டேக்கிங் ஃபோட்டோஸ், எவ்ரிபடி இஸ் ஹியர் கப்புள்ஸ் ஆர் சம்திங். நான் ஏதோ வந்துட்டு இவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ ஹேட் டு கட் ஷார்ட் ஏதோ நிறைய இடத்துல நிற்க முடியாது. சும்மா நின்று நேரத்தை பார்த்துட்டு இருக்குது. நம்ம என்ன மும்பையில் உட்காந்து துப்பாக்கி விஜய் மாதிரி கான்டெம்ப்ளேட்லாம் பண்ண முடியாதுல்ல. ஸோ யா இட் வாஸ் அ வெரி நைஸ் ட்ரிப். ஸோ நான் இப்போ கிளம்பினா மறுபடியும் ஒரு 1 hour ஐ திங்க் ஐ கேன் ரீச் மை பிளேஸ். ஸோ we've come to the car. Yeah, so it was a nice trip. So நான் உங்களுக்கு இதில் பெருசாக சுற்றி காமிக்கிற மாதிரிலாம் தெரில. But I just wanted to document what I was doing. So yeah, thank you so much for watching. This is me, Guhan, 24 Grounded, signing off. Take care, bye-bye.